தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக அமைச்சர் ரகுபதி, திமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்திற்குள் செல்வார்கள் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க சொல்றது காங்கிரஸோட வேல்யூ விஜய் பிடிச்சிருக்காரு. ஆனா திமுக விஜய் கிட்ட யாரும் வரல, அதனால வேல்யூவை புரிஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். ஆள் இல்லாத வீட்டில் போய் என்ன வேணாலும் கொண்டாடலாம், அதை பத்தி இல்ல. ஆள் இல்லாத வீடு அது. முதலமைச்சர் 2000 மக்களுக்கு 2000 அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது தேர்தலுக்காக முன்னெடுத்து ஒரு விமர்சனம் தொடர்ந்து. சார், எது கொடுத்தாலும் மக்களுக்கு கொடுக்கிற பணம் தான் அவங்களுக்கு போய் சேருது. தேர்தல் தேதியே அறிவிக்கல. என்ன, ஏற்கனவே எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. பணத்தை எல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. சாதனைகளை செய்துதான் ஓட்டு வாங்க முடியும். எங்களுடைய சாதனைகள் மக்கள் மனதில் இருக்கின்றன. எனவே அதன் மூலமாக நாங்கள் ஓட்டு வாங்க முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்யக்கூடிய சூழ்நிலைகளே சில தொகுதிகளில் உருவாகி இருக்கு. அதை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். மதுரைக்கு வந்த பிரதமர் மோடி திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு கனவு காண்கிறாங்க. அந்த கனவு கனவாவே போயிடும் அப்படின்றாங்க. மோடி வேண்டுமென்றால் பகல் கனவு காணலாம். எங்களுடைய கனவு என்பது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.